ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இன்றைக்கி பசுபதி, அப்புறம் அன்பு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லையா? அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே காவேரிக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக இந்த தடவையும் பெரிய பிரச்சனையில தான் அவங்க இழுத்து விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா, காவேரி விஜய் கண்டுக்க மாட்றாரு நம்மளை அப்படின்ற ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அவர் வெண்ணிலாவை தான் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, பசுபதியும் அன்பை பார்த்தோன்னே கண்டிப்பாக விஜய் காவேரியவே யோசிக்க மாட்டார். யோசிக்காமல் வெண்ணிலாவை பற்றி யோசிச்சுட்டு வெண்ணிலாவை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க அப்படின்னு சண்டைக்கு போயிட்டு அங்கே போய் அவரோட பேசிகிட்டு இருப்பார். அப்போ காவேரியை பற்றி யோசிக்க மாட்டார். அப்போ காவேரி டல்லாக இருக்கிறத இந்த பசுபதி ராகினியும் அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அவங்க காவேரியை வெறுப்பேற்றிட்டு காவேரி நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் போகும் அப்படிங்கிறது விஜய் காவேரி நினப்பு இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறது, வெண்ணிலா நினப்பு மட்டும் வச்சுட்டு வெண்ணிலாவை சரி பண்ணணும், வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே அவர் இருக்கும்போது காவேரியை டார்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த பசுபதி வந்ததுனால. ஏன்னா விஜய் வீட்டில் தான் வச்சு தான் காட்டுறாங்க. ஆனால் அது காவேரிக்கு மறுபடியும் பிரச்சனை தான் கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிய வராமல் அவங்க இந்த பிரச்சனையை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.